அதுதாங்க தேவை. அதான் மீண்டும் மீண்டும் அடியும் சொல்ற காரணம், தயவு செய்து வீட்டில் ஒரு பூச்செடி வைங்க, ஒரு 4 பூ வரட்டும். அந்த 4 பூவையும் இறைவனுக்கு பறித்து சாத்தணும். புது மலர் கொண்டு இறைவனை வழிபாடு செய்யும். அது 2 மலரா இருந்தாலும் சரி, நறுமணமிக்க மலர்களை. நாம மல்லிகைப்பூ ஏன் வைக்கிறோம்? வாசமா இருக்கணும். என்னைக்காவது சாமிக்குன்னு நாம கொண்டு போய் கொடுக்குறோமா? அடியார இருக்கக்கூடிய நாம சுவாமிக்கு தாங்க கொடுத்து பழகணும். எது யாதொன்று என் பக்கம் உண்டாயின் அன்னவர் எம்பிரான் அடியவர் உடைமை. அடியாரோடதுங்க இது. அடியாருக்கு தான் என்கிட்ட இருக்கிறது எதுவானாலும் அடியாருக்கு தான். அப்ப அடியாருக்குன்னு சொல்ற நாம ஆண்டவனுக்குன்னு கொடுக்கணும். இல்லை, எது என்கிட்ட இருந்தாலும் அது எங்க பெருமானுக்கு அப்படிங்கிற நிலை நமக்கு வரணும். அப்ப பெருமானதுன்னு வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? நமக்கு என்னுடையது என் செயலாவது யாதொன்றும் இல்லைங்கிற நிலை வந்துடும். இப்ப எல்லாம் எனக்குங்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா பெருமானுக்கு எதுவும் இல்லை.